அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் தர்மசாலை ட்ரஸ்ட் இது 2007 இருந்து அருப்புக்கோட்டையில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அமைப்பு அருப்புக்கோட்டையில் ஒரு 10 பேருக்கு உணவு பாக்கெட் செய்து கொடுத்து அதனுடைய வளர்ச்சியா 150 பேர் வரைக்கும் அருப்புக்கோட்டை முழுவதும் ஆதரவற்ற ரோட்டில் திரியும் முதியோர்களுக்கு உணவு தயார் பண்ணி இந்த அமைப்பு நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்போ அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ரோட்லேயே படுக்கிறவங்கள நாங்கள் கொஞ்சம் கேட்டோம். முதியோர்ல மாதிரி ஒன்று ஆரம்பிச்சா எங்களுக்கு போதும், முதியோர்ல மாதிரி ஆரம்பிச்சு அதில் நாங்கள் உங்களை மாதிரி ஆட்களை சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் வந்து சேரீங்களான்னு கேட்டால் அதில் ஒரு 20 பேர் வந்து சேர்ந்தாங்க. அந்த 20 பேரை வச்சு 2009 ஆழ்வாங்கி கிராமத்தில் நான் ஒரு முதியோர் இல்லம் வாடகைக்கு தான் உள்ள வந்தோம். ஒரு 20 பேரை வச்சு ஆரம்பிச்ச இல்லம் இப்போ ஒரு 70 பேரோட நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழ்ந்து இறந்தவங்க 99 பேர் இங்க வாழ்ந்து இறந்திருக்கிறாங்க. இந்த இல்லத்தினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அப்பா அம்மா இல்ல யாருமே உறவுன்னு யாரும் இல்லாதவங்களை நாங்க எடுத்து அவங்கள பராமரிச்சு அவங்க இறந்தா அவங்கள நம்ம அடக்கம் பண்ணி நம்ம அவங்களுக்கு பூரணமா அவங்கள நம்ம அடக்கம் பண்ணிடுறோம். நல்லபடியாக வெளியே இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அசிங்கமா அவங்க இறக்கக்கூடிய இறப்பா மாற்றி சந்தோஷமா அவங்க நிம்மதியா அவங்க கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பராமரித்து செய்யறோம். இந்த இல்லத்தில் வாழக்கூடியவர்கள் எங்க இல்லத்திற்கு எதுவும் 10 பைசா கூட செலுத்த வேண்டியதில்லை. இது ஒரு இலவசமான ஒரு இல்லம். யாருக்கும் இங்க பணம் கட்டித்தான் சேரணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 99 பேரை நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். இப்போ 70 பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க. இந்த இல்லம் இப்போ சொந்தமாக இந்த இடத்த வாங்கி நாங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொஞ்சம் கட்டடங்கள் கட்டி நான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசு உதவின்னு நாங்கள் எதுவும் கேட்கல, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் நாங்கள் வாங்கலை. அது மாதிரி வெளிநாட்டு உதவியோ மற்ற யாரும் எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறதுன்னு சொன்னாங்களானோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. எங்களால் முடிஞ்சது அதுக்கு அடுத்து முழு உதவி எங்களுக்கு வள்ளலாரினுடைய தயவுனால தான் இது இல்லை நடக்கணுங்கிறது என்னுடைய கோட்பாடு. அவருடைய தயவுனால இதெல்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இல்லத்திற்குன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களை உறவாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவளித்து எங்களுக்கு உடை கொடுத்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்து ஆடை கொடுத்து எங்களை பராமரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. அந்த சந்தோஷமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்களுக்கு எந்த காலத்திலையும் குறைவு கிடையாது அப்படின்னு ஒரு உறுதித்தன்மையை எங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. எந்த பிள்ளைகள்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் எங்களுக்கு உதவக்கூடிய அத்தனை பேருமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதித்தன்மையை கொடுத்து எங்களை சந்தோஷமா வாழ வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது போக நாங்கள் அருப்புக்கோட்டையில் அந்த 150 பேர் கொடுத்தது எங்களால் கொஞ்சம் தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் இப்போ ஒரு 40 பேருக்கு ரெகுலரா ஒரு 10 வருஷமா நாங்கள் இன்னும் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நான் இந்த வீடியோவை கேட்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் இறைவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். நீங்க பிறருக்கு எவ்வளவு செய்றீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு மேலேயே இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களால எப்பெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் முடியுமோ உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே நீங்க இந்த உதவியை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமா இருக்கிறோம். ஏன்னா மேலான வாழ்க்கை வாழணும்னு யார் நினைச்சாலும் சரி பிறருக்கு கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அதனுடைய மகிமை என்னை போன்ற ஒரு பெரியவங்க சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அதனுடைய அனுபவம் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடியது எல்லாருக்காகவும் எல்லாரும் வாழணும்ன்றத என்னுடைய கொள்கை. இது அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய கொள்கை தான். அதை விட ஒரு மேன்மையான கொள்கை எதுவுமே எனக்கு தெரியல. அதனால நான் அதிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. கடவுள் உள்ள
வெறும் காடா என்ன பெற்றவரு இன்னும் பெரியவரு அவரை போல யாரும் இல்ல அலசி பாடு நீ உலகத்துல அண்ணனையா அண்ணனையா அன்பு உள்ள அண்ணனையா ஊரெல்லாம் கொண்டாடும் முன்னேறையா செஞ்சு தர்றாரு. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுல இந்த இலவச இசை நிகழ்ச்சி யாருக்கும் கிடைக்காது, இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால எங்களுடைய மூத்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து தம்பி ஒவ்வொரு வருஷமும் அவர் கை காசை போட்டு இவ்வளவுலாம் செலவழிக்க வேணாம், அது நமக்கும் நம்ம பிள்ளைன்னா நம்ம விடுவோமா, அதனால அவருக்கு ஏதாவது அவர் கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் ஏதாவது உதவுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாருடைய சார்பாகவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவரில் வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு நான் சொல்ல மாட்டேன், அது செந்திலுக்கு மட்டும்தான் தெரியும், அது செந்திலுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எங்க வள்ளலார் ஐயா அந்த பணம் அவருக்கு மேலும் மேலும் அவர் பெரிய ஒரு நிலையை அவருக்கு உருவாக்கி கொடுக்கும், அந்த டீமுக்கு அந்த நிலையை உருவாக்கி கொடுக்கட்டும்னு சொல்லி நாங்கள் வேண்டி